இது வந்து நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கூட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது புளிக்குழம்புக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பே வைக்க முடியாத நேரத்தில் இந்த கூட்டு செஞ்சிட்டிங்கன்னா, இந்த கூட்டை போட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு. சுண்டலை வேக வச்சு போட்டு நம்ம வந்து கூட்டு செய்யலாம். இது ஒரு மசால் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம சம்மர் ஆஃபராக என்னடா இன்னும் அம்மா கொடுக்கலேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சம்மர் ஆஃபராக கொடுக்க போகிறோம். எதுக்காகன்னா, நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம கெஸ்ட்டாகவும் போவோம். நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைங்களும் நம்ம வீட்டில் லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லார் வீட்லேயுமே வந்து செலவு வந்து கூடுதலாகும். செலவு கூட இருக்கும் போது நமக்கு மசாலாவும் சரி, எல்லா சத்து மாவு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கேன். பாருங்க, ₹700 மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், ₹1500 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் 5000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நம்ம இவ்வளோ ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. இந்த சம்மர் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குற டைமில் நீங்கள் நிறைய ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உடம்புக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். உங்களுக்கும் மனசும் வந்து குளுக்குளுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வந்து வெப்சைட், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுலயே மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை 6 கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போடுறதுனால வாய்வு தன்மை இருக்குன்றதுனால ஒரு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதுலயே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள். இந்த வெங்காயம் வதங்குறதுலே போட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணலாம், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கீட்டு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய். இதுலயே என்ன பண்ணுவோம், வேக வச்ச சுண்டல் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். தண்ணியில ஊற வச்சீங்கன்னா இது ஜாஸ்தியா வந்துடும். இதையும் இதுலயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். இந்த பாசி பருப்பும் இதுலதான் வேகணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சாலாம் எல்லாமே வேகட்டும். ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 இதழ் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். மல்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துக்குங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரே ஒரு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம். வறுத்தாச்சு எண்ணெயிலேயே. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு எல்லாம் அப்படின்ட்டு.
பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது இது பாருங்க இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிருக்கோம். இதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/4 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துட்டு இதையும் இதில் சேர்த்துக்குவோம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேக வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா கூட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ போட்டு சாதத்தில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த கூட்டை போட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.